قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த இரவு நேர சொற்பொழிவிலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இறைவனுடைய தீவிர விசாரணை என்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்று நாம் செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இறைவன் நம்முடைய செயல்களுக்கு எந்த செயல்களாக இருந்தாலும் அந்த செயல்களை பதிவு செய்து மறுமை நாளில் விசாரணைகளுக்கு உட்படுத்தி நமக்கு சொர்க்கம் நரகத்தை தருவான் என்ற நம்பிக்கையில்தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய நன்மையான காரியங்கள், அதே போல் நம்முடைய பாவமான காரியங்கள், அனைத்து செயல்பாடுகளையும் இறைவன் நுணுக்கமாக ஆழமாக கவனித்து முறையாக ரெக்கார்டு பதிவு செய்து மறுமை நாளில் விசாரிக்க இருக்கிறான். இந்த விசாரணையில் அல்லாஹ் மறுமை நாளில் நம்ம போய் நிற்கும்போது நம்மளை இப்படி விசாரிக்காமல் நேரடியாகவே நரகத்துக்கும் அல்லது நேரடியாகவே சொர்க்கத்திற்கும் நம்மை அனுப்ப முடியும் என்று இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. விசாரணை செய்து தான் அனுப்பணுங்கிற கட்டாயமெல்லாம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. ஒரு நபரை அவருடைய பாவங்களை, நீ இன்னென்ன மாதிரியான பாவங்கள் எல்லாம் செய்தாய் என்று விசாரணைக்கு உட்படுத்தி அதுக்கு பிறகு அவரை நரகத்தில் தள்ளுவது என்பதும், அல்லது இல்லை நீ இன்னென்ன பாவங்களை எல்லாம் செய்யலை, இந்த மாதிரி நன்மையான நிறைய காரியங்களை செய்தாய் என்று அவருடைய நன்மையான காரியங்களை பட்டியலிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவதும் மறுமை நாளுடைய நம்முடைய நம்பிக்கை. ஆனால் இப்படி விசாரிக்காமலேயே நேரடியாக நரகத்திற்கும் நேரடியாக சொர்க்கத்திற்கும் அல்லாஹ்வால் அனுப்ப முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ்வால் முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாவமான காரியங்களை தெளிவாக விசாரிக்கிறது மட்டும் இல்லை, சாட்சிகளோடு விசாரித்து மறுமை நாளில் நம்முடைய பாவங்களை இறைவன் விசாரித்து அந்த விசாரணையில் நாம் சரிதான், நான் இந்த தவறை செய்த உண்மைதான், எனக்கு இந்த மாதிரியான குற்றங்கள் உடைய நபர் தான் என்று நாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தி, அப்படி ஏற்படுத்துவதோடு இல்லாமல் அதற்கு சாட்சிகளையும் ஏற்படுத்தி அல்லாஹ் நமக்கு நரகத்தை தருகிறான். ஏன் அல்லாஹ் அப்படி செய்கிறான்? பொதுவாக மனிதன்கிட்ட ஒரு குணம் இருக்கிறது. நம்ம இந்த வாழக்கூடிய உலகத்தில் என்னதான் நம்ம தீமை செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும், ஒரு ஆள் ஒரு தவறு செய்கிறாருன்னு வைங்க, அவரை நீ குற்றவாளி, நீ இன்ன தவறை செஞ்சிருக்கிற, இன்ன பாவத்தை செஞ்சிருக்கிற என்று யாரையாவது நாம் குற்றம் சுமத்துவதாக இருந்தால் அவர் என்ன செய்வார்? பொதுவாக மனிதன், நான் செய்த குற்றத்திற்கு ஆதாரம் இருக்கிறதா, சாட்சிகள் இருக்கிறதா, நான் தான் இதை சொன்னேன் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா, நான் இப்படியெல்லாம் நினைச்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று என்ன செய்வாங்க? பொதுவாக இந்த உலகத்தில் மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒருவனை குற்றவாளி என்று நாம் சொல்வதாக இருந்தால் அவன் தன்னுடைய குற்றத்தை உடனே ஒப்புக்கொள்வது கிடையாது. அதுக்கு சாட்சிகள் இருக்கிறதா, ஆதாரம் இருக்கிறதா, அல்லது நான் தான் சொன்னேங்கிறத உன்னால் நிரூபிக்க முடியுமா என்று பல்வேறு விதமான கேள்விகளை மனிதன் கேட்கிறான். எந்த ஒரு தவறையும் நான் தான் செய்தேன் என்பதை மனிதனால் என்ன செய்ய முடியாது, பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை என்பது மனிதனுக்கு இயற்கையிலேயே இல்லை. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், மறுமை நாளில் நம்மளை விசாரணைக்கு உட்படுத்தும் போது அதை அல்லாஹ் என்ன செய்கிறான், ரொம்ப அழகான முறையில் இந்த தவறை செய்தது நீதான்,
இப்படி தான் செஞ்ச, இந்த வருஷத்தில் 15 வருஷத்துக்கு முன்னால் நீ செஞ்ச தவறுனுடைய பட்டியல் இன்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் அதனை பட்டியலிடும்படியும் அதுக்கு சாட்சிகளை ஏற்படுத்தி அழகான முறையில் மறுமையில் இறைவன் என்ன செய்கிறான், நம்முடைய நன்மை தீமைகளுக்கான ஒரு விசாரணையை ஒரு அழகான முறையில் செய்து சொர்க்கம் நரகத்தை தருகிறான். இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இறைவன் இந்த மாதிரி நம்முடைய பாவ செயல்களை கவனிப்பதற்காக நிறைய ஆதாரபூர்வமான விஷயங்களை நமக்கு நாமளே அல்லாஹ் நிறைய ஏற்படுத்துகிறான். நம்முடைய தோள்கள் மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நம்முடைய கண்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நம்முடைய காது, நம்முடைய எல்லா உடல் உறுப்புகளும் நமக்கு எதிராக மறுமையில் சாட்சி சொல்லும். அப்போ நமக்கு எதிராக மறுமையில் சாட்சி சொல்கிறதுக்கு சாட்சியாளர்களாகவே அல்லாஹ் எதை ஏற்படுத்துகிறான், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தையே அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அது மட்டும் இல்லை, நம்ம சுற்றி வானவர்கள் இருப்பாங்க, அவங்க நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம், என்ன மாதிரியான செயல்களை செய்கிறோம் என்று அவங்க ஒரு பக்கம் என்ன செய்வாங்க, ரெக்கார்டு பண்ணுவாங்க, பதிவு செய்வாங்க. அப்படியும் அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய குற்றங்களை கவனித்து அது மாதிரியும் என்ன செய்கிறான், ஒரு சாட்சிகளை ஏற்படுத்துகிறான். இது அல்லாமல் இறைவன் வேற என்ன வகையிலெல்லாம் நம்மளை கவனிக்கிறான், நம்முடைய கழுத்தில் அதில் சின்னதாக ஒரு பதிவேடு இருக்கும். திருமறை குரானில் அல்லாஹ் அதை அழகாக சொல்லி காட்டுறோம். ஒவ்வொரு வசனங்களில் நம்முடைய கழுத்தில் என்ன செய்யிருக்கும், ஒரு பதிவேடு இருக்கும். அந்த பதிவேடு நாம் என்னென்னலாம் செய்கிறோங்கிறத பதிவு செய்து வைத்திருக்கும் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், அடுக்கடுக்காக திருமறை குரானில் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இது ஒரு விஷயமாக இருந்தாலும், முதலில் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டால், நம்முடைய செயலுக்கு நாம் செய்தது, நான் தான் இந்த தவறை செய்தேன், நான் செய்தது தப்பு தான் என்று நம்மை சாட்சியாக ஆக்குவதற்கு அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வேலையை ஒன்று செய்கிறான். 7வது அத்தியாயம் 172வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஆதமுடைய மக்கள் அவருடைய முதுகு தண்டிலிருந்து அனைவரையும் நாம் வரிசையாக உருவாக்கி எல்லா மக்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கியாமத் நாள் வரை எத்தனை மக்கள் வருவார்களோ அவர்களை முதல் மனிதரிலிருந்து அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ் ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு விசாரணை ஒன்று நடத்துகிறான். என்ன விசாரணை, நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படிங்கிறான். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ஆமாம் நீ என்னுடைய இறைவன் தான் இறைவா என்று சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் எடுத்த இந்த உடன்படிக்கை விஷயத்தில் நான் இறைவன் தான் என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க, அப்படி ஒரு உடன்படிக்கை இங்கே நடக்கிறது. இந்த உடன்படிக்கை விஷயத்தில் நீங்கள் ஒத்துக்கிட்ட இந்த விஷயத்தில் நீங்கள் மறுமை நாளில் எப்படி சொல்லிடக்கூடாது, இறைவா நாங்கள் கவனமற்று இருந்து விட்டோம் என்றோ, அல்லது எங்கள் முன்னோர்கள் இணை வைத்தார்கள் அதனால் நாங்கள் இணை வைக்கிறோம், நாங்கள் இணை வைக்கக்கூடிய சந்ததிகளாக மாறிவிட்டோம் என்றோ நீங்கள் மறுமை நாளில் சொல்லிவிடாமல் இருப்பதற்காகத்தான் நான் உங்களிடத்திலே இந்த உடன்படிக்கையை எடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அடுத்து கியாமத் நாள் வரை யாரெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றினார்களோ அனைத்து மனிதர்களையும் ஒரே இடத்தில் நிப்பாட்டி ஒரு விசாரணை, ஒரு உடன்படிக்கை ஒன்று எடுக்கிறான். அந்த உடன்படிக்கையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ஆமான்னு அவங்க சொல்லுகிற மாதிரி ஒத்துக்கிட வைத்து விட்டு, நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஒப்பந்த விஷயத்தில், இந்த உடன்படிக்கை விஷயத்தில் நாங்கள் கவனமற்று இருந்து விட்டோம், அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் இணை வைக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய சந்ததிகளாக நாங்கள் இருந்தோம், அதனால் வழிகட்டு போயிட்டோம், இப்படி நீங்கள் மறுமையில் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு உடன்படிக்கையை உங்களிடத்தில் நான் எடுக்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதற்கு நீங்களும் சாட்சியாக இருங்கள், நானும் சாட்சியாக இருக்கிறேன். நீ சாட்சி, நானும் சாட்சி, உங்ககிட்ட உடன்படிக்கை எடுத்தாச்சு சரியா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை விசாரித்து சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அனுப்ப போகிறான் என்ற நிலை இருந்தாலும், அந்த தவறை நம்மையே ஒத்துக்கிடுற மாதிரி ஒருத்தன் இணை வைக்கிறான்னு சொன்னால், ஒருத்தன் குஃபுரில் போகிறான்னு சொன்னால், ஒருத்தன் மறுக்கிறான்னு சொன்னால் அவன் அவனுக்கு எதிராக தான் மறுக்கிறான். ஏன் அவனுக்கு எதிராக மறுக்கிறான், அவன் ஏற்கனவே உடன்படிக்கை எடுத்திருக்கிறான். அப்போ அவனையே அல்லாஹ் சாட்சியாக்குற மாதிரி ஒரு உடன்படிக்கையை எடுத்து இப்படி ஒரு நிலைமையை நம்மளை கவனிக்கிற விஷயத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்குறோம்.
அதே மாதிரி அல்லாஹ் வந்து நபிமார்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். நபிமார்களிடத்திலேயே அவங்கக்கிட்ட என்ன உடன்படிக்கை எடுக்கிறான்னு சொன்னால் 3வது அத்தியாயம் 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நாம் கொடுத்த பிறகு இதை உண்மைப்படுத்தக்கூடிய தூதர் உங்களிடத்திலே வந்தால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, அவர்களை நீங்கள் நம்புவீர்களா என்று அல்லாஹ் நபிமார்களிடம் உடன்படிக்கை எடுத்தான். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஏற்றுக்கிடுவோம், நாங்கள் நம்பிக்கை கொள்ளுவோம், நாங்கள் அவங்களுக்கு உதவியாக இருப்போம், அவங்கள நம்பிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான், இதுக்கு நீங்களும் சாட்சியாக இருங்கள், நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று நபிமார்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறான். அதாவது ஒரு நபி வருவாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நமக்கு ஒரு நபி தான். அவங்களுக்கு முன்னால் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களுடைய காலத்தில் ஒரே காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 நபி வர்றாங்க. அப்போ நாங்கள் 2 நபியாக இருக்கும்போது, நான் ஒரு நபி இருக்கும்போது நீ என்ன ஒரு நபின்னு கேட்டுறக்கூடாது, கேட்டுறது கூடாது மட்டும் இல்லை, அவரை நம்பணும், அவருக்கு உதவணும். இது மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரே காலகட்டங்களில் 2 நபிமார்கள் வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமர் வரக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ வரக்கூடாது, அவங்க உதவியாக ஒரு அன்பாக இருந்துக்கிடணும், நம்பிக்கை இருந்துக்கிடணுங்கிறதுக்காக நபிமார்களிடத்திலேயே அல்லாஹ் என்ன செய்கிறான், உடன்படிக்கை எடுத்து அதையே சாட்சியாக மாற்றுகிறான். இந்த உடன்படிக்கையை நீங்கள் நம்புறீங்களா, ஏற்றுக்கிடுறீங்களா, அதுக்கு நீங்களும் சாட்சியாக இருங்க, நானும் சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்லி இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறான். அப்போ மறுமை நாளில் நபிமார்கள் வந்து என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் கிட்ட சொல்ல முடியாது, இந்த நபி வந்தது எனக்கு தெரியாது, இந்த நபி வந்தால் நான் வந்து என்னுடைய தகுதி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இவரை ஏன் நீ நபியை அனுப்புன என்று மறுமை நாளில் அல்லாஹ் கிட்ட நபிமார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நபிமார்கள் இடத்திலேயும் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்து அவங்க செயலுக்கு என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் ஒரு சாட்சியை அவர்களாகவே அல்லாஹ் மாற்றி கொள்ளுகிறான். அப்போ இதை எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னு சொன்னால், இறைவன் என்பவன் நம்முடைய செயல்களை அழகான முறையில் விசாரித்து நாம் ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிற மாதிரி விசாரித்து அந்த ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு சாட்சிகளை நம்மிடமிருந்தே அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டான், ஏற்படுத்தி நாளைக்கு நம்மளை குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டுவதற்கான வேலைகளை இறைவன் செய்திருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கவனிப்பு நமக்கு நம்ம மேலே அல்லாஹ்க்கு இருக்குது. நீங்கள் பார்க்கணும், நம்ம அப்படி நம்ம நினைக்கல, நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறோம். எந்த தப்பு செஞ்சாலும் இது வந்து யார் பார்க்க போகிறா, யாருக்கு தெரிய போகுது, இது என்ன ரெக்கார்டு இருக்குதா, இது என்ன பதிவுலையாக இருக்குது, நான் அந்த ஆள்கிட்ட சொன்னதுக்கு இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கவா செய்யுது, இப்படின்னு எந்த தவறுகள் யார் மீது அவதூறு சொன்னாலும் சரி, இல்லாதது சொன்னாலும் சரி, உருவாக்கி சொல்கிறதா இருந்தாலும் சரி, எதை சொன்னாலும் மனிதனுடைய கேள்வி என்னவாக தான் இருக்குது, இதெல்லாம் நான் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்பது போன்று மனிதன் கேட்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த ஆதாரங்களை தெளிவாக உருவாக்கி தான் மறுமையிலே விசாரிக்கிறான். திருமறை குர்ஆனில் 17வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனிதனுடைய கழுத்தில் ஒரு சின்ன ஏட்டை நாம் போட்டுள்ளோம். சின்னதாக ஒரு ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியலை, நம்ம கழுத்தில் தொங்கியிருக்கக்கூடிய அந்த கருவி நம்முடைய கண்களுக்கு தெரியலை. மறுமை நாளில் அது தெரியும். மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான், நல்ல விரிவாக்கி பெருசாக்கி காட்டிடுவான். இந்த பார் உன்னுடைய ஏடு, அதை அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். இக்ர கிதாபிக்க, உன்னுடைய கஃபா பி நஃப்சிக்க, இந்த ஏட்டை நீ படி, இதுதான் உன்னுடைய ஏடு, அது உன்னுடைய விஷயத்துக்கு சான்று அதுவே சொல்லும். நீ உன் விஷயத்திற்கு சான்று என்ன செய்யும், நீ எதை செஞ்சாயோ எதை படித்தாயோ அந்த ஏட்டை நீயே படித்துக்கொள், அதுக்கு அதுவே சான்றாக இருக்கும். அல் யௌம அலைக்க ஹசிபா, நீ செஞ்ச விஷயத்துக்கு இதுதான் சான்று என்று அந்த நாளில் அல்லாஹ் என்ன செய்வான், திருமறை குர்ஆனில் நம்முடைய கழுத்தில் பதிய செய்யப்பட்ட அந்த ஏற்றை பற்றி இறைவன் அழகாக சொல்லி காட்டுறான். இப்போ இந்த உலகத்திலே நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்திலே கூட இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வேணால் நம்புறதுக்கு சிரமமாக இருந்திருக்கலாம். ஒரு சின்ன ஏடு இருக்கிறதும் அது விரிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாகக்கூடிய விஷயம் நம்ம ஆளாவோங்கிறதும் இந்த விஷயத்தை வேணால் நமக்கு புதுசாக தெரியலாம். ஆனால் நம்ம வாழ்கிற காலத்திலே பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம், எங்கேயோ ஒரு இடத்துல மக்கள் கூட்டமாக இருக்கிறாங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ வச்சு எடுக்கிறாங்க. பீச்சில் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இந்த ஃபோனில் வந்து என்ன செய்கிறாங்க, அப்படியே கையை வச்சு அப்படியே கொஞ்சம் விரிவுபடுத்துகிறாங்க. அந்த ஸ்க்ரீனை வந்து லைட்டாக அப்படியே விரிவுபடுத்தினா, இந்த பாரு நம்ம பொண்ணு அந்த பீச்சில் அங்கே நிற்கிது, அந்த கூட்டத்தில் அங்கே நிற்கிது, நம்ம பொண்ணு தான், அது நம்ம பையன்தான் இப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்தில் ஒரு 10 பேர் குழுமி இருந்தாலும் அதை ஃபோட்டோ எடுத்து
தூரத்தில் தானே இருக்கிறாங்க, அதை யார் கவனிக்க முடியும் நம்ம நினச்சா கூட அதை அழகாக ஃபோட்டோ எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து அந்த ஃபோனில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம முகம் தெளிவாக காட்டி கொடுத்துருது. அப்போ சின்னதாக இருக்கக்கூடிய விஷயம் கூட தெளிவாக காட்டி கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த உலகத்திலேயே நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்திலே நம்ம மாட்டிக்கிடுறோம். சின்னதாக இருந்துச்சு, யாருக்கு தெரிய போகிறோம், நம்ம செய்யக்கூடிய தப்பு யாருக்கு தெரியும், அப்படிலாம் கிடையாது. தெளிவாக நம்ம என்ன செய்கிறோம், அழகாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லையே நம்ம மாட்டுதலில் உள்ளாகிடுறோம். அப்போ மறுமையில் இது சாதாரண விஷயம். இந்த கம்ப்யூட்டர்லாம் இப்போ வச்சுருக்கிறாங்களா இல்லையா, இந்த கம்ப்யூட்டர் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் என்ன செய்கிறான், எல்லாமே தெரியுது, ஃபோட்டோ, எழுத்து, பிரிண்ட் எல்லாமே வருது. ஆனால் அது இருக்கக்கூடிய உள்ள மூலக்கூறை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சின்னதாக கண்ணுக்கு தெரியாத மூலக்கூறுகள் தான். அப்போ சின்னதாக கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஸ்க்ரீனில் என்ன செய்கிறோம், பெருசாக நம்ம பார்த்துக்கிடுறோம். நம்ம நவீன காலத்தினுடைய வளர்ச்சியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கு நம்முடைய நவீன கால வளர்ச்சிகளில் இருக்கும்போது அல்லாஹ் நம்முடைய கழுத்தில் சிறியதாக ஒரு ஏடை மாற்றி அந்த ஏடு விரிவாக மறுமையில் காட்டப்படும் என்று சொன்னால் இதில் ஒரு அதிசயமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், கவனிக்கப்படுகிறோம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் 24வது அத்தியாயம் 24வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், அந்த நாளில் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். உனக்கு எதிராக உன் கை சொல்லும், உனக்கு எதிராக உன் கால் சொல்லும், உனக்கு எதிராக உன்னுடைய கண்கள் சொல்லும், நாவு சொல்லும். அப்போ அல்லாஹ் சாட்சி ஆக்குறதுக்கு, நம்மளை குற்றவாளியாக நிரூபிக்கிறதுக்கு எங்கேயோ இருந்து ஆதாரத்தை தேடலை. இப்போ பொதுவாக உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, நம்ம சொந்தங்கள் நமக்கு எதிராக நிற்க மாட்டாங்க. நம்ம அண்ணனோ மாமனோ மச்சானோ உறவினர்களோ நம்மளை குற்றவாளின்னு சொல்லி கூண்டில் நம்மளை நிப்பாட்ட மாட்டாங்க, சாட்சியாக வர மாட்டாங்க. யாரோ மூணாவது ஆளை தான் பிடிக்கணும். நம்மளை குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு எங்கோ இருந்து யாரோ உறவினர் அல்லாத ஒரு ஆள் தான் சாட்சிக்கு வருவார். அது இந்த உலகத்தில். மறுமையில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், உறவினர்கள் வர்றாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது, நம்ம உடல் உறுப்பையே அல்லாஹ் என்ன செய்கிறான், சாட்சிகளாக மாற்றுகிறான். அப்போ உங்களுடைய கண்கள் உங்களுக்கு எதிராக பேசும், உங்களுடைய கைகள் உங்களுக்கு எதிராக பேசும், உங்களுடைய நாவுகள் உங்களுக்கு எதிராக பேசும். இப்படிங்கிற அளவுக்கு நம்ம கவனிக்கப்படுறோம். நம்முடைய செயல் எப்படி கவனிக்கப்படுதுன்னு சொன்னால் அல்லாஹ் ரொம்ப நுணுக்கமாக நெருங்கி இப்படியெல்லாம் இதை சாட்சிகளை வச்சு தான் நிரூபிக்கணும்லாம் கிடையாது. இப்படி சாட்சிகள்லாம் வச்சு மறுமையில் நிரூபிக்கணும், இப்படி ஒரு நிலைமை தான் தேவைங்கிறதுலாம் நமக்கு இல்லை, அல்லாவுக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ் அவ்வளோ அழகாக செய்கிறான். இவனை குற்றவாளியாக ஆக்கிறதா இருந்தால் கூட இவன் உலகத்திலேயே நாக்கை வச்சுக்கிட்டு வடை சுட்டவன், சாதாரண ஆள் கிடையாது. நாக்கை வச்சுக்கிட்டு அவ்வளோ விஷயங்களை பேசின ஆள். அப்போ அப்படி பேசக்கூடியவன் என்ன செய்வான், நாளைக்கு மறுமையில் என்ன செய்வான், எதை வேணாலும் சொல்லுவான். அதனால் மறுமையில் அவனுடைய வாய் அடைக்கப்படும், அவனுடைய கைகள் என்ன செய்யும், அவனுக்கு எதிராக பேசும், அவனுடைய கால் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இவ்வளோ அல்லாஹ் சொல்கிறான். வாயை அடைச்சிருவோம், வாய் பேசாமல் அடைக்கப்பட்டுரும். ஏன்னா வாய் தானே அதிகமாக பேசுது. அவனுடைய கை என்ன செய்யும், அவனுக்கு எதிராக சொல்லும், அவனுடைய கால் சாட்சி சொல்லும். இவன் கேட்பான், மனுஷன் கேட்பானா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, இப்படி அவர் கேட்பாராம், எப்படி எனக்கு எதிராக நீங்கள் எப்படி பேசுகிறீங்க. அப்போ இவனுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த தோள்கள், கைகள், கால்கள் என்ன சொல்லும், அது என்ன சொல்லும்னு சொன்னால், உங்களை பேச செஞ்ச அந்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச செஞ்சுருக்கிறான். பூமியில் வாய் பேசுதுன்னா அது ஆடு மாடெல்லாம் வாய் இருந்துச்சு பேசிச்சா? வாய் இருந்துச்சுன்னா எல்லாரும் பேச வச்சுக்கிறாங்க. ஆடுக்கு வாய் இருக்குது, மாடுக்கு வாய் இருக்குது, நம்மளோட பெரிய வாயாக இருக்குது, பெரிய நாக்காக இருக்குது, பெரிய பல்லுலாம் இருக்குது. இப்படி பெரிய வாயாக இருந்தாலும் மாடு பேசுதா, ஆடு பேசுதா? இல்லை. மனுஷனுக்கு எல்லாம் வாயை அமைத்து பேசுகிற மாதிரியான ஒரு செட்டப்பு, ஏதோ ஒரு மாதிரியான செட்டப்லாம் எல்லாம் வச்சுருக்கிறான். அந்த வாயினுடைய செட்டப்பில் நம்ம மட்டும் பேசுகிறோம், மனிதன் மட்டும் பேசுகிறான். அப்போ இந்த உலகத்தில் வாயை பேச வைக்கும் போது பேசினால, இப்போ நாங்கள் பேசுகிறோம், இதுவும் அல்லாஹ்க்கு முடியும். எந்த அல்லாஹ் உலகத்தில் உங்களை பேச வைத்திருந்தானோ அதே அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், இப்பொழுது உங்களுக்கு எதிராக எங்களையும் பேச செய்திருக்கிறான் என்று நமக்கு எதிராக நம்முடைய தோள்கள் சாட்சி சொல்லும், நம்முடைய கால் கைகள் எல்லாம் சாட்சிகள் சொல்லும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில்தான் நம்முடைய நிலைமைகள் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வர்றோம், இறைவனுடைய தீவிர விசாரணை. இறைவன் ரொம்ப தீவிரமாக ரொம்ப நுணுக்கமாக நம்மளை கவனித்து விசாரணைக்குரிய ஒரு நாளில் நிப்பாட்ட இருக்கிறான். அப்படி ஒரு அச்சம் நமக்கு வேணும். இந்த வசனம் கூட எந்த சம்பவத்தில் இறங்குதுன்னு சொன்னால்,
இறையில்லம் கௌபா ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு 3 பேர் உட்காந்து பேசிக்கிடுறாங்க. குறைசிகள், ஒரு 2 குறைசி, இன்னொரு ஆள் ஒருத்தர் 3 பேர் உட்காந்து இறையில்லம் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிடுறாங்க. என்ன பேசிக்கிடுறாங்கன்னா, நம்ம பேசுகிறது அல்லாஹ்வுக்கு தெரியுமா? ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம பேசுகிறோமே இது அல்லாஹ்வுக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. உடனே இன்னொருத்தர் சொல்கிறார், சத்தமாக போட்டு பேசினாதான் அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறார். இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாரு, சத்தமாக போட்டு பேசினால் இறைவனுக்கு தெரியும் என்று இருந்தால் ரகசியமாக பேசினாலும் தெரியதான் செய்யும் அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்கிறார். அப்பந்தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். 41வது அத்தியாயம் 22வது வசனத்தை என்ன செய்கிறான்? அல்லாஹ் இறக்குறான். எப்படி இறக்குறான்? நீங்கள் மறுமையில் உங்களுக்கு எதிராக உங்களுடைய கண்கள் சாட்சி சொல்லும், உங்களுடைய பார்வை, செவி, உங்களுடைய தோல் அனைத்தும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இப்படி சாட்சி சொல்லாமல் இருப்பதற்காக நீங்கள் நடந்ததே கிடையாது. நம்ம எப்படி நடந்தது இல்லையா? இதெல்லாம் சாட்சி சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சி நம்ம வாழ்ந்ததே இல்லையா? நம்ம அப்படி வாழ்கிறோமா? நம்ம கை கரெக்டாக சொல்லும், இந்த கையை வச்சு தான் இவன் திருடுனான், இந்த கண்ணை வச்சுக்கிட்டு தான் இவன் தப்பாக நடந்துக்கிட்டான், இந்த காலை வச்சுக்கிட்டு தான் சினிமா தேட்டருக்கு போனான். எல்லாமே நம்முடைய உடல் உறுப்பு சொல்லும். அப்போ நம்ம உடல் உறுப்பு இப்படி சொல்லும், நாளைக்கு நம்மளை மாட்டி விட்டுரும், இப்படி நினச்சி நம்ம இருக்கவே இல்லையே. நம்ம அப்படியா நினைக்கிறோம்? நம்ம உடல் உறுப்பு நம்மை நாளைக்கு நம்மளை குற்றவாளியாக ஆக்கிவிடும், நாளைக்கு போய் அல்லாஹ்கிட்ட போய் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கை பார்த்துட்டு இருக்குது, கால் பார்த்துட்டு இருக்குது, கண் பார்த்துட்டு இருக்குது, இதெல்லாம் போய் நாளைக்கு நம்மளை மாட்டி விட்டுரும் இப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழலை. அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு எதிராக பெரும் சாட்சிகளையும் அழகான முறையில் ஒரு பதிவேடுகளையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? உருவாக்கி வைத்திருக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு எதிராக ஒரு ஏட்டை கொடுப்பான், 99 ஏட்டை கொடுப்பான். அந்த ஏட்டுகளினுடைய அளவு எப்படி இருக்குன்னு சொன்னால், அவன் எந்த அளவுக்கு பார்க்கிறானோ அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கும். 99 ஏடுகள் அவனுக்கு எதிராக கொடுக்கப்படும். அந்த ஒவ்வொரு ஏடுகளும் அவன் பார்க்கக்கூடிய தூரத்தினுடைய அளவுக்கு இருக்கும். அப்போ ரொம்ப சின்ன ஏடெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஏடும் பார்க்குறானா எவ்வளோ தூரம் பார்க்குறான், அவ்வளோ தூரத்தினுடைய அளவு ஒவ்வொரு ஏட்டினுடைய அளவுகளும் இருக்கும். அப்போ இதை பார்த்த உடனே அவன் ஆள் பேஜாராயிருவான். விசாரணையில் என்னடா இது இவ்வளோ பெரிய ஏட்டை தூக்கி வச்சுட்டாங்களே, இங்கே சொல்கிறோம்ல, உலகத்திலே சொல்கிறோம், சரியாக என்ன லாக் பண்ணிட்டாங்க, சரியாக மாட்டிக்கிட்டாங்க, சரியாக வாத்தியான் சரியான கேள்வி கேட்டான், பதில சொல்ல இயலலை இப்படிங்கிறான். உலகத்திலேயே நம்ம சில விஷயங்கள் என்ன செய்கிறோம், வச்சு நெருக்கிட்டாங்கல்ல, கரெக்டாக சொல்லிட்டாங்கல்ல, மாட்டிக்கிட்டோம்ல, இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் மாட்டிக்கிட்ட விஷயத்தை நாம் சொல்லி காட்டுறோம், இந்த மாதிரி நாங்கள் நெருக்கல்ல பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னு. அல்லாஹ் என்ன செய்கிறான்? மறுமை நாளில் அந்த ஏட்டை தூக்கி இப்படி போடுவான். 99 ஏட்டுகளும் போடப்படும். ஒவ்வொரு ஏட்டுகளும் கண் தூரம் எட்டும் அளவுக்கு என்ன செய்யும்? ரொம்ப கண்ணு பார்வை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ரொம்ப நீளமாக இருக்கும். மனிதன் என்ன செய்வான்? என்னடா இது நம்முடைய குற்றங்களை அல்லாஹ் நிரூபிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஏடுகளை அல்லாஹ் வச்சுட்டானேன்னு சொல்லி பதறி போய் அப்படியே நிற்பான். அப்போ அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் அந்த விசாரணை நாளில் கேட்பான், என்னப்பா இது கரெக்டாக இருக்குதா, உனக்கு ஏதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய ஏட்டில் உனக்கு ஏதாவது டவுட் இருக்குதா, ஒருவேளை கூடுதல் குறைகள் இருக்கும்ல. எந்த ஒரு குற்றத்தை உலகத்தில் சொல்லும் போதும் இதை மனுஷன் மறுத்து தான் பழக்கம். இல்லைங்க தப்பாக சொல்லிட்டீங்க, நல்லா பாருங்கள், இது நானான்னு பாருங்கள் அப்படிமா. இதெல்லாம் மனிதன்கிட்ட உள்ள குணங்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இந்த ஏட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உனக்கு பதிவாகி இருக்கிறது, பதிவான விஷயங்கள் சரியா இல்லையா இதை பார்த்து சொல்லு அப்படிமா. அப்போ அல்லாஹ் அப்படி சொன்ன உடனே அந்த அடியானை என்ன செய்ய முடியாது? எதுவுமே மறுக்க முடியாது. யாரெல்லாம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா அவங்ககிட்ட இருந்து? இப்போ நம்ம கேட்குறோம், மனுஷன்கிட்ட கேட்குறோம், மனுஷனே கேட்குறான், தூக்கு கைதியாக இருந்தால் அந்த தூக்கு தண்டையில் போடுறதுக்கு முன்னால் ஏதாவது விருப்பங்கள் இருக்கா, ஆசைகள் இருக்குதா அப்படின்னு கேட்குறானா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்? உனக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்காப்பா, ரொம்ப ஹார்டாக விசாரிச்சிட்டேன்னு சொல்லி கவலைப்படாத, உனக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்குதா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எந்த கோரிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஆள் நான் அந்த அல்லாஹ்வினுடைய அடியான் அப்படி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சரி உனக்கு எந்த கோரிக்கையும் இல்லை, இருந்தாலும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சீட்டுகளில் இருந்து, அந்த ஏடுகளில் இருந்து அல்லாஹ் ஒரு சீட்டை எடுப்பான், ஒரே ஒரு சீட்டை மட்டும் எடுப்பான். அந்த சீட்டில் என்ன இருக்கும்? அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு
என்று அந்த சீட்டில் அந்த ஒரு வாசகம் மட்டும் இருக்கும். இதை மட்டும் அவர் என்ன செஞ்சுருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் கரெக்டாக அந்த இஸ்லாத்தை ஏற்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் ஒருவன் என்றும் அல்லாஹ்வினுடைய தூதர் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் நான் உறுதியளிக்கிறேன் என்பதை அவர் சொன்ன விஷயமும் அந்த ஏட்டில் இருக்கும்ல. எல்லா குற்றங்களும் அந்த ஏட்டில் இருக்க தான் செய்யும். அவர் தொழுதது, நோன்பு வச்சது இது ஒரு பக்கம் இருக்கும், அவர் செஞ்ச தவறுகள் இது ஒரு பக்கம் அந்த ஏட்டில் இருக்கும். அதே ஏட்டில் எதுவும் இருக்கும், அவர் அந்த அல்லாஹ்வை ஏற்றதும் அவனுடைய தூதரை ஏற்றதும் அதுவும் அதனுடைய ஒரு பகுதியில் இருக்குது. அல்லாஹ் அதை ஒரு சீட்டை மட்டும் எடுப்பான். இந்த ஒரு சீட்டு என்னது அடியான் கேட்பான், இந்த ஒரு சீட்டு என்னது யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வான், அதை எடை போட சொல்லுவான். அதாவது மற்ற ஏடுகள் எல்லாம் ஒரு தராசிலும் இந்த ஒரு சீட்டு மட்டும் ஒரு தராசில் இருக்கும். மற்ற ஏடுகளுடைய வெயிட்டை விட இந்த சீட்டினுடைய வெயிட் தான் என்னவா இருக்கும், கனமாக இருக்கும். அல்லாஹ்வை நம்பியதனால், அல்லாஹ்வினுடைய தூதரை ஏற்றுக்கொண்டதனால் அல்லாஹ்வினுடைய அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்குது, வெயிட்டாக இருக்குது மற்ற விஷயங்களை விட. அதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிரும். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அடியானுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். அப்போ விசாரணையை அல்லாஹ் நெருக்கி பிடிச்சி ஒரு மாதிரியாக விசாரித்து அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அடுக்கி அந்த ஆதாரங்கள்லாம் தெளிவுபடுத்தி எல்லாம் செஞ்ச பிறகு கூட கடைசியில் டிஸ்கவுண்ட் பண்ணுறது என்னது தான், அல்லாஹ்வுடைய முடிவு தான். நெருக்கி பிடிக்கிறான், விடமாட்டேன், உன்னை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விசாரணைகள் செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், பெருந்தன்மையாக இந்த சீட்டில் என்னுடைய விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக நடந்திருக்கப்பா, அதனால் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவான். இப்படியும் விசாரணை நாளில் ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது. அதே விசாரணை நாளில் இன்னொரு நிகழ்வு ஒன்று நடக்கும். அல்லாஹ்வினுடைய விசாரணை நாள், அல்லாஹ் நம்மளை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் அந்த விசாரணை நாளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணங்களில் விசாரிக்கிறான். அதில் ஒரு முக்கியமான விசாரணை என்ன, ஒரு அடியானை அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டுக்கிட்டு அந்த அடியானுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு திரை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளை அழைத்து விட்டு அந்த ஒரு ஆள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி மற்ற ஆள்களுக்கு தெரியாத மாதிரி கேட்க முடியும். அல்லாஹ்வால முடியும், நம்மளால முடியாது. ஒரு ஆளை அழைத்து விட்டு நான் அந்த ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்குறேன், நான் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலும் மற்றவங்களுக்கு தெரியாதபடி செய்கிறது நமக்கு கஷ்டம். ஏன்னா மைக் இருக்குது, சவுண்ட் இருக்குது, கேட்டுரும். ஆனால் அல்லாஹ்வுக்கு அது ஈஸி. அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு ஆளை அப்படி அழைப்பான், கூப்பிடுவான். கூப்பிட்டு அவருக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு திரையிடப்படும். கூப்பிட்டுட்டு அல்லாஹ் கேட்பான், ஏப்பா நீ பூமியில் உலகத்தில் இருந்திய என்னென்ன தவறுகள்லாம் செஞ்ச ஞாபகம் இருக்கா அப்படிமா. அல்லாஹ் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வைப்பான். உடனே அவருக்கு ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப உடஞ்சி போயிடும். அந்த அடியானுக்கு நினச்சி பார்க்க முடியாத அருவருக்க விஷயங்கள் எத்தனையோ செஞ்சுருப்பான். எல்லா மனிதரும் நம்ம கரெக்டாக இருக்கிறோம், மனிதர்கள் அப்படியே ரொம்ப பியூராக அழகாக நம்ம இருக்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்நாளில் நிறைய தவறுகளை நம்ம செஞ்சுருக்கிறோம். அப்போ அந்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், மறுமை நாளில் அந்த அடியானுக்கு விசாரணையில் மற்றவங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சு விசாரிக்கிறதுங்கிறது ஒரு வகை, தெரியாமல் கேட்பான். உனக்கு இந்த விஷயம் செஞ்ச ஞாபகம் இருக்கா, 17 வயசில் ஞாபகம் இருக்கா, 16 ஞாபகம் இருக்கா, இப்படின்னு அந்த ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து எடுத்து போடுவான். இவர் அப்புறம் யாவும் வந்துடும், எல்லாம் அவருக்கு யாவும் வந்துடும். எல்லாம் நம்ம சரி தப்பாக செஞ்சுட்டேன் இப்படியெல்லாம் அவர் ரொம்ப நினச்சிவார், பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பார். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான், நான் இந்த விஷயங்களை உலகத்திலேயும் யார்த்தையும் வெளிப்படுத்தலை. நீ என்னென்ன தப்பு செஞ்ச, நீ என்ன மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணன்னு எனக்கு தெரியும், எனக்கும் உனக்கு தான் தெரியும். சில ரகசியங்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய சில ரகசியங்கள் அந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உலகத்தில் மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், சில விஷயங்கள் அந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிகிற விஷயம். நான் உலகத்திலேயே மறைச்சிட்டேன்ப்பா, சரி உலகத்தில் மறைச்சல, இப்போவும் அந்த விசாரணையில் யாருக்கும் நான் தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நினைஞ்சிருவான், அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அப்படி மன்னிச்சு ஒரு விசாரிச்சுக்கிட்டு ஒரு மன்னிப்பு கொடுத்து போப்பா சொர்க்கத்துக்கு ஓடு, அதானே அல்லாஹ். அப்போ அந்த மாதிரியும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அனுப்பி விடுவான். ஆனால் விசாரணையில் விசாரிக்கிறான் பாருங்க அல்லாஹ், ஏதோ அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஏதோ கண்டுக்கிடாமல் விட்டுட்டான் போல இருக்கு இப்படின்னு ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அல்லாஹ் அந்த குற்றங்களை எல்லாம் விசாரித்து அந்த குற்றங்கள் மற்றவர்களுக்கு தெரியாதபடி செய்துவிட்டு அவருக்கு மட்டும் அந்த கேள்விகளை கேட்டு அவருடைய மனசில் ஒரு பயத்தை உருவாக்கி கடைசியில் அல்லாஹ்வுடைய ஒரு பெருந்தன்மையினால் அவர் என்ன செய்கிறார், அதை ஒத்துக்கொண்டு கடைசியில் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொர்க்கத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ இறைவனுடைய தீவிர கண்காணிப்பு என்பது நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக அன்னைக்கு சமுதாயத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, பெரிய நோய் என்னன்னு கேட்டால், ஒருவர் மீது ஒருவர் என்ன செஞ்சுருவாங்க, அவதூறு சொல்கிறது.
அவதூறு சொல்கிறது எப்படி சொல்கிறது? புனைந்து உருவாக்கி சொல்வது. நிறைய இன்னைக்கு நடக்கக்கூடிய சமுதாயங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த நபர்கள்ட்ட உடன்படிக்கை எடுப்பார்கள். அந்த உடன்படிக்கையில் என்ன எடுப்பாங்க? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, நீங்கள் திருடக்கூடாது, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வறுமையின் காரணமாக கொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் சில உடன்படிக்கை எடுப்பார்கள். அந்த உடன்படிக்கையில் முக்கியமான உடன்படிக்கை என்னது? நீங்களாக புனைந்து, நீங்களாகவே இட்டு கட்டி சில விஷயங்களை சொல்லக்கூடாது, நீங்களாக உருவாக்கி சொல்லக்கூடாது. இப்படின்னு அவங்க உடன்படிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுப்பார்கள். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்தில் மனிதன் தன்னுடைய நாவை கொண்டு இந்த ஃபேஸ்புக்கு, இந்த ஆன்லைனில் உள்ள தொடர்புகள் சம்பந்தமான விஷயங்களில் மனிதன் செய்யக்கூடிய பெரும் தவறுகள் என்னதுதான்? அதிகமாக அடுத்தவர்களை பற்றி உருவாக்கி புனைந்து சொல்லக்கூடிய தவறுகளை என்ன செய்கிறான்? மனிதன் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இப்படி தப்பெல்லாம் செய்யக்கூடியவங்க யோசிச்சு பார்க்கணும். என்னென்ன, அல்லாஹ் எவ்வளவு நம்மளை கவனிக்கிறான், அல்லாஹ்வினுடைய பார்வை எப்படி, அல்லாஹ் வந்து பசீர், கடுமையாக பார்க்கக்கூடியவன். நம்ம பார்வை மாதிரி அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் வந்து ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன். ஒவ்வொரு பொருளையும் அவன் கவனிக்கக்கூடியவன். கடுமையான கவனிப்பு இருக்கும். அப்போ கடுமையாக அல்லாஹ்வுடைய கவனிப்பு ஒரு பக்கம், நம்முடைய கழுத்தில் ஒரு ஏட்டு அது ஒரு பக்கம் உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருக்குது. உலகத்திலேயே எங்கே கேமரா வச்சுருக்கானே தெரியலை, எங்கே எதை எவன் பதிவு செய்கிறான்னு தெரியலை, எவன் எதை எப்போ போட போகிறான்னு தெரியலை. அப்படி உலகத்திலே நம்ம பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. எங்கே ட்ரெயினில் நம்ம போகும்போதோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன் இது மாதிரி அரசாங்கத்தினுடைய வேறு இடங்கள்லாம் பயணும்போது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாத்ரூம் போனால் கூட எங்கே கேமரா வச்சுருப்பானா, எவனாவது ஒருத்தன் ஃபோனை வச்சுட்டு இந்த வச்சுக்காங்க 2 நிமிஷம் வச்சுக்காங்கன்னு சொன்னால் கூட வாங்க பயமாக இருக்கேன், அதில் ரெக்கார்டு போட்டிருப்பானா, அதில் ஏதாவது கேமரா பதிவு செஞ்சுருப்பானா, இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீ இதுக்கே இவ்வளோ பயப்படுறிய, நீ 24 ஹவர்ஸும் உன்னுடைய கழுத்தில் என்ன செய்கிறோம்? ஒரு ஏட்டை பதிவு செஞ்சுருக்கிறோம். அப்போ அல்லாவும் கவனிக்கிறான். நம்ம கழுத்தில் ஒரு கருவி ஒரு பக்கம் இருக்குது, அது இல்லாமல் நம்முடைய தோள்கள் ஒரு பக்கம் சாட்சி சொல்லும், அது இல்லாமல் நம்மளும் ஒரு பக்கம் அல்லாஹ்கிட்ட என்ன செய்வோம்? நான் குற்றவாளி தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிடுற மாதிரி ஒரு சாட்சியாளராக மறுமையில் நிற்போம். இவ்வளவு ஒரு நெருக்கடியான விசாரணை என்பது தான் நமக்கு என்ன செய்கிறது? நம்மளை சுற்றிய ஒரு கண்காணிப்பு இருக்கும்போது இந்த மாதிரி அவதூறு சொல்லக்கூடியவங்கெல்லாம் பயப்படணும். பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, அவதூறு சொல்கிறது, இல்லாத சொல்கிறது. யார் சொன்னாங்க? அவர் சொன்னார். அது உங்களுக்கு யாருங்க சொன்னால்? அவர் சொன்னார். அவருக்கு யாருங்க சொன்னால்? அவர் சொன்னார். இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இடையில ஒரு மருதாணி ஒரு போன ரம்லான்ல ஒரே ஃபோனு 1 மணி 2 மணிக்கெலாம் ஒரே ஃபோனு. என்ன ஃபோனு வருது அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபோன் போடுறாங்க, நம்ம ரிலேஷன்லேயே ஃபோன் போடுறாங்க. பிள்ளை தூங்குதான்னு பாருங்க அப்படிங்காங்க. ஆமாம் தூங்கிட்டு இருக்கு, தட்டி பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தட்டி பார்த்தோன்னா நல்லா உணர்ச்சி இருக்குது, உயிர் இருக்கான்னு பார்த்துக்காங்க. ஏன்னா மருதாணி வச்சதில் நிறைய இடத்துல மௌத்து நடந்துகிட்ருக்கு, கடுமையான மௌத்து அப்படின்னு சொல்லி இந்த மருதாணியை வைத்தால் மரணம் அடைகிறார்கள்ங்கிற ஒரு செய்தியை அவங்க பாட்டு கிளப்பி விட்டுட்டாங்க. கடைசியில் உங்களுக்கு யாருப்பா சொன்னால்? எனக்கு அவர் சொன்னார், அவருக்கு யாருப்பா சொன்னால்? எனக்கு இவர் சொன்னார், இப்படின்னு போன ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டால், ஒரு நாவை கொண்டு நாம் ஒரு செய்தியை உருவாக்கி அதை பரப்பினால் அது உண்மை இல்லை என்று இருந்தால் உங்கள் நாக்கே நாளைக்கு சொல்லும், இவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க, உருவாக்கி சொல்லுவாங்க. இந்த நாக்கை வச்சு கூட்டு சில நேரம் பிரியாணி தின்னா இதே நாக்கை வச்சு சாட்சி சொல்லும்ல, இதே நாக்கை வச்சு அல்வாவும் தின்னா இதே நாக்கை வச்சு பல விஷயங்கள் சொன்னான் அப்படின்னு. அப்போ தான் நம்ம பார்ப்போம், இந்த நாக்கு என்னடா இவ்வளவு நம்மளை எதிராக நிற்கிறது என்று. நம்மளுடைய நிலைமை என்ன செய்யும்? மறுமை நாளில் ரொம்ப ஒரு கடினமான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் செல்வங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் செல்வங்கள் கூட உங்களுக்கு எதிராக தான் சாட்சியாக நிற்கும். எப்படி நிற்கும்? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு பிறகு நீங்கள் இந்த செல்வங்களினால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஒரு மாதிரியாக போயிடுவீங்களோ, அதுக்காக இந்த உலக கவர்ச்சி அதிகமாக கொடுக்கப்பட்டு அதனால் நீங்கள் நாசமாக போயிடுவீங்களோ, நான் கவலைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சகாபி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நல்லது கெட்டதை உருவாக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லது தானே, செல்வங்கிறது நல்லது, அல்லாஹ் நல்லது கொடுத்துருக்குறான், அது ஒரு பரக்கத்து, அது கெட்டதை உருவாக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கொஞ்சம் நேரம் மௌனமாக இருக்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் அப்படி மௌனமாக இருக்கிறார்கள். மௌனமாக இருந்த உடனே பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, இவர் தப்பாக கேட்டுட்டாரோ. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கேள்வியை கேட்ட பிறகு மௌனமாக இருக்கிறாங்க, வேத்தெல்லாம் வடியுது.
அப்போ ஏதோ இவர் தப்பாக கேட்டுட்டாரா என்னவோன்னு ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த கேள்வியை கேட்டது யார்? இந்த அவர் தான் கேட்டார். அதாவது நல்லது வந்து கெட்டதை உருவாக்குமாங்கிறது தான் அவருடைய கேள்வி. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்கிறாங்க? ஒரு தோட்டம் இருக்கிறது, அதில் வந்து ஆடோ அல்லது மாடோ மேய்கிறது. அது மேயும் போது அந்த ஓரமாக அந்த தோட்டத்தினுடைய ஓரத்தில் நிறைய அந்த ஆடு மாடுகள் சாப்பிட்ற மாதிரியான நெல் இந்த வகைகள்லாம் இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும், சாப்பிட்ற மாதிரியான ஐட்டங்கள், இந்த புல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பச்சை பசேர் இருக்கக்கூடிய அந்த புல்களுக்கு இடையே சில களைகளும் இருக்கும், நஞ்சு விதைகளை ஏற்படுத்தக்கூடிய நஞ்சு தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சில களைகளும் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த ஆடு மாடு போய் அதை மேய்ந்து சாப்பிடும்போது நல்ல புல்லுகளை சாப்பிட்டு விட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. நல்ல மேய்ஞ்சி நல்ல புல்லுகளை சாப்பிட்டுட்டு நல்ல அரைச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே சூரிய ஒளியில் கொஞ்ச நேரம் படுத்து அப்படி மென்று சாப்பிட்டுட்டு சாணங்கள் போட்டு இப்படி இருந்தால் அதனுடைய உடலில் ஆரோக்கியம். அதே ஆடு அல்லது மாடு அந்த இடத்தில் மேயும் போது புல்களை சாப்பிடுவதற்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய சில களைகள், அதாவது நஞ்சு தன்மை உள்ள சில களைகளை சாப்பிட்டு விட்டால் என்னவாயிரும்? அதுக்கு நோய் வந்துடும், நாசமாக போயிடும். அது மாதிரி தான் செல்வம் என்பது, அதை நீங்கள் சரியாக தேர்வு செய்தால் அது உங்களுக்கு நல்லதாக அமையும். இல்லை என்றால் அது உங்களுக்கு தர்மங்கள் கொடுத்தால் அந்த செல்வம் உங்ககிட்ட இருக்கிறது மகிழ்ச்சி, நன்மை. அது அதே செல்வத்தை கொண்டு நாம் வந்து தவறாக இடையில மோசடி பண்ணுறது, அந்த கலப்படம் இன்னைக்கு கூட போட்டிருக்கிறாங்க, பாலில் கலப்படம். எப்படி கலப்படம் பண்ணுறாங்க? அதாவது வேலூரில் இருந்து ஆவின் பால் என்ன செய்கிறது, சென்னைக்கு வருகிறது. அதில் 10,000 லிட்ரு பாலை எடுத்துக்கிட்டு, வேலூர்லேருந்து சென்னைக்கு வர்ற பாலில் 10,000 லிட்டர் பாலை எடுத்து விட்டு 10,000 லிட்டர் என்ன ஊற்றிட்டான், தண்ணி மிக்சிங் ஆவின் பாலில், இப்படின்னு சொல்லி இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கிறான். அப்போ இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறது, இவரெல்லாம் மறுமை நாளில் வருவார், இதே லாரியாக கொண்டு வருவார், ஆவின் பால் டேங்கில் லாரியாக கொண்டு வருவார். நான் கலப்படம் செஞ்ச தண்ணிப்பா இதுதான், நான் கலப்படம் செஞ்ச பாட்டில் இதுதான், நான் கலப்படம் செஞ்ச கறி இதுதான், நான் கலப்படம் செஞ்ச கத்திரிக்காய் இதுதான், இப்படின்னு அவன் என்னென்ன தொழிலில் யார் யார் ஈடுபடுகிறார்களோ, அதில் என்ன கலப்படம் செய்கிறார்களோ, என்ன மோசடி செய்கிறார்களோ, அந்த செல்வம் மோசடிகள் அனைத்தும் என்னவாக இருக்கும், மறுமையில் வந்து நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்போ இதில் எல்லாமே சாட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆய்வு நீங்கள் உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி எல்லாமே சாட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி தப்பு செய்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, எந்த வாய்ப்புமே இல்லை. அந்த அளவுக்கு நம்மளை நெருக்கி நம்ம கவனிக்கப்படுகிறோம். அப்படி கவனிக்கப்பட்டாலும் துணிஞ்சு தப்பு செய்ய தான் செய்கிறோம். நம்ம தப்பு செய்கிறோம், எப்படி செய்கிறோம்? அல்லாஹ் கவனிக்கிறான், வானவர்கள் கூட கவனிக்கிறாங்க, நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சாட்சியாக வர்ற மாதிரி இருக்குது. இவ்வளவு கண்காணிப்புகள் நம்மை சுற்றி இருக்கும் போதும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் எந்த பயமும் இல்லை. பார்த்துருவாங்க. சில பேர் நம்ம படிக்கும்போது ஸ்கூலில் சொல்கிறானா இல்லையா, பரீட்சையில் எழுதிடலாம் பார்த்துடலாங்கிறான். இல்லைம்மா பிள்ளை கூட கேட்கும், என்னடாடே நாளைக்கு பரீட்சை படிச்சுட்டே ஒழுங்கா அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு தெரியுமா எல்லாம் பார்த்துருவோமா அப்படிமா. இந்த மாதிரி சொல்லி நம்ம எல்லாத்துலேயும் அசால்ட்டாக பார்த்துடலாம் எடுத்துடலாம் சொல்லிடலாம் இப்படின்னு சொல்லி பழகின நாம தவறு விஷயத்திலையும் என்ன நடந்துடும், மறுமையில் போய் பார்த்துடலாம் செஞ்சிடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் மறுமையினுடைய அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பு என்னவா இருக்கிறது, கடுமையாக இருக்கிறது பாவமான விஷயங்களில். அதே மாதிரி நன்மையான விஷயங்களில் அல்லாஹ் சில ஏற்பாடுகளையும் பண்ணுறான். நன்மையான விஷயங்கள் எப்படி, இப்போ குரான் படிக்கிறோம்னு வைங்க, நீங்கள் பாட்டு குரான் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, குரான் படித்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குரானுடைய அறிவுகள் எல்லாம் உங்களுடைய சிந்தனையில் போய் கலந்து அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அந்த குரானே என்ன செய்து நாளைக்கு மறுமையில் சாட்சி சொல்லும், இறைவா இவர் வந்து குரானை நல்லா படிப்பார், என்ன நல்லா படிப்பார், நல்ல மாதிரி பயன்படுத்தினார் இப்படின்னு நம்முடைய நன்மையான காரியங்களுக்கு நம்முடைய நன்மையான செயல்கள் சாட்சி சொல்லும். நம்முடைய தீமையான காரியங்களுக்கு நம்முடைய தீமையான செயல்கள் என்ன செய்யும், மறுமையில் சாட்சி சொல்லும். அப்போ இப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையில் நம்ம இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து பழகணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பொதுவாக மனுஷன் வந்து தான் கவனிக்கப்படுகிறோம் என்று உணர்ந்தால் கரெக்டாக இருப்பான். இதுதான் மனிதனுடைய சைக்காலஜி. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அது ஒருவன் பயணம் செய்தால் அவனும் செய்தான், இருவர் பயணம் செய்தால் அவனும் செய்தான், 3 பேர் பயணம் செய்தால் அவன் தான் பயணிங்கிறாங்க ரசூல்லா.
அப்போது ஒருவர் பயணம் செஞ்சு அவன் ஏன் செய்தான்? பயணம் செய்யும்போது கவனிப்பு இருக்காது. வீட்டில் கொண்டாடி இருப்பாங்க, ஃபோன்லேயே சொல்லிக்கிடலாம், நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கேன், சும்மா டைலாக் விட்டுக்கிடலாம். இது ஒரு ஆளாக போனான். அதே மாதிரி 2 பேர் போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட முடியும். கொஞ்சம் கூட்டாக போகும்போது பயணத்தில் என்னவாக இருக்கும், பயம் வரும். ரோட்டில் போகிறோம், தப்பு செஞ்சால் இவன் ஊரில் கேவலப்படுத்தி விட்ருவான், சொல்லி விட்ருவான், இப்படியெல்லாம் வரும். இந்த சிகரெட்டு குடிக்கக்கூடியவங்க, வேறு தப்பு செய்யக்கூடியவங்கலாம் லோக்கல் ஊரில் செய்ய மாட்டான், வெளியூரில் தான் போய் செய்வான். ஏன்? வெளியூரில் சிகரெட்டு குடித்தா யாருக்கும் தெரியாது, மது சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது, தப்பாக போனால் யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி தான் கவனிக்கப்படுகிறோம் என்று இருக்கும்போது மனிதன் என்ன செய்கிறான், சரியான ஆளாக மாறுகிறான். அதே போல் நம்ம பயணத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் நாம் கவனிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான். கடுமையான ஒரு விசாரணைக்கு நம்மளை உட்படுத்த இருக்கிறான். விசாரணைக்கு உட்படுத்தி சாட்சிகளோடு அல்லாஹ் நிரூபிக்க தயாராக இருப்பதனால் நம்முடைய பாவமான காரியங்களில் இருந்து விலகக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.